என்னை நம்பி விட்டாங்க. தொலைச்சிட்டோமேனு எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியலங்க சார். தம்மாவே தொலைச்சிட்டோமே அப்படி தான் உட்காந்துருக்கேன் சார். 12 மணிக்கு போய்ட்டோங்க சார். இங்கேருந்து 12 மணிக்கு போய்ட்டு ஃப்ரீயாக தான் இருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணானோ, எல்லாம் சுற்றினானோ போனானோ. அந்த 6 மணிக்கு போய் ஓரமாக நின்னா சேஃப்டியாக தான் சார் நாங்கள் நின்னோம். அப்புறம் 7 மணிக்கு வர ரொம்ப கூட்டம் வந்தால இப்படி தள்ளியிருந்தாங்கன்னா நாங்கள் தப்பிச்சுருந்துருக்கோம். எல்லோரும் இப்படி தண்ணல நான் மயக்கம் மட்டும் விழுந்துட்டு பிள்ளைகளை விட்டுட்டேன் சார். ஒரு பையன் மட்டும் எப்படியோ உயரமாக ஹைட்டாக இருந்தால மேலே ஏறிட்டான். இந்த ஒரு பையன் மட்டும் குழியில் விழுந்துட்டான். விழுந்தால எல்லோரும் அவன் மேலே விழுந்துட்டாங்க சார். அப்போ என்ன நினச்சிட்டு நான் மயக்கப்பட்டு நான் விழுந்துட்டேன். நான் என்னையும் பெட்டில் வச்சுருந்தாங்க சார். நானும் இப்போ தான் சார் வந்துடுறேன். நாள் கழிச்சு முடியலங்க சார். மூச்சு பேச்செலாம் இல்லைங்க சார். அங்கேயே இறந்துட்டான் சார் தம்பி. அங்கேயே இறந்தான் தூக்குனாங்க சார். அது மட்டும் தான் சார் தெரியும். என்ன நடந்துச்சு என்ன பண்ணுச்சுன்னா தெரியாது. ஜிஹெச்சில் வந்து பார்த்தேங்க சார். அப்போ தான் பார்த்தேங்க சார். ஆனால் அங்கேயே இறந்துட்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் தெரியாது சார். ஆனால் என் கூட இருக்கிறவங்க தான் வந்து தூக்குனாங்க. என் கூட வந்தவங்க தூக்குனாங்க சார். ஆனால் நான் மயக்கம் போட்டு தான் சார் நான் கடந்தேன். என்ன நடந்துச்சு என்ன போணுச்சுல எனக்கு ஜிஹெச்சில் வந்தால் தான் எல்லாமே தெரியும். என்ன நடந்தது என்ன போனதுன்னு. எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க சார். அவங்க சாவர முடியல ஒரு முடியல உட்காந்துருக்காங்க சார். அந்த பையன் உயிர் சார். எப்படி சொல்கிறேன்னு எங்களுக்கு தெரியல. எப்படி அந்த பிள்ளைகளை சமாளிக்க போகிறோன்னுமே தெரியல சார். இந்த மிஸ்ஸோட அந்த பிள்ளை ஒரு பச்சை தண்ணியோட இறங்காமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே உட்காந்து சாப்பிடவும் மாட்டுது. அந்த பிள்ளைக்கும் பால் இல்லாமல் ரொம்ப அவசப்பட்டு உட்காந்துருக்கு சார். அந்த பிள்ளை நிமிஷம் ஏஞ்சி உட்காந்துக்குது. சனஞ்சு வந்திருப்பான்னு எப்படி நாங்கள் சொல்கிறேன்னே தெரியாமல் நான் உட்காந்துருக்கேன் சார். ஐஸ்வர்யாங்க சார். அண்ணன் வந்து ஒர்க் போயிருந்தார். அக்கா வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்க சித்தி வந்துட்டு விஜய் வந்து பார்க்க போகலாம் அப்படின்றப்ப தம்பி ஸ்கூல்லேருந்து வந்தாப்புல வேணான்னு வந்து அவங்க அதாவது அக்காவோட ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ வேணான்னு சொன்னார். ஐயோ கும்பலாக இருக்குப்பா வேணாம்ப்பா வேணாம் இந்த டைமில் வேணாம் டிவிலே பாருங்கன்னு சொன்னாங்க. அண்ணே சொன்னதை கேட்காம அக்கா வந்து மீறி அவங்க சித்தி கூட அமுச்சு வச்சாங்க. சித்தி கூட அமுச்சு வச்சுட்டு போன இடத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தம்பி கீழே விழுவ அவங்க சித்தி மயக்கம் போட எங்களுக்கு ஃபோன் வரவும் நாங்கள் என்ன பண்ண நேரில் போகும்போது எங்களையும் தள்ளி முள்ளு ஏற்பட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நிலைமையில் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஆம்புலன்ஸில் வச்சு ஏற்றும் போது தம்பி தோல் மேலே தூக்கி போட்டு ஏற்றிட்டு வந்தார். அண்ணன் ஏற்றிட்டு வர்றப்போ தம்பி உயிர் பாதியிலே போய்விட்டது. அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கு வந்தோம். தலைமை அரசு மருத்துவமனைக்கு வந்தோம். வந்துமே ஒன்றும் இப்போ உயிர் அங்கேயே போயிடுச்சுப்பா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்பயும் அண்ணன் வந்து எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல என் பையனை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக வேண்டியது போகாமல் ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக வேண்டியதானே. எனக்கு 50,000 1 லட்சம் 2 லட்சம் ஆனாலும் பரவாயில்ல தம்பியை கூப்பிட்டு போய் அங்கே பிழைக்க வைக்க வேண்டியதானே. அண்ணன் எவ்வளவோ கத்துனார். கண் கலங்கி நின்னார். நாங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் எங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாங்களும் நின்றுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வந்து அண்ணன்ட்ட சொல்ல அண்ணனே கண்ணுக்குள்ளே அவ்வளோ வேதனையை பார்த்தோம் நாங்கள் அண்ணனை. இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.